முதலமைச்சர் தலைமையில் வெற்றி முதலீடு என்ற பெயரில் வெற்றி தமிழ்நாடு என்ற இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் வந்து சென்னை கிண்டியில் நடைபெற இருக்கிறது. கைடன்ஸ் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி நிறுவனத்தின் சார்பிலாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 94 ஒப்பந்தங்கள் செய்யப்பட இருக்கின்றன. 67,452 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர இருக்கிறது. இதன் மூலமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரை 1,07,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகம் மே மாதம் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இந்த 100 நாட்களுக்குள் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 1,02,514 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக 1,21,788 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பல்வேறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் முதலீடு செய்ய காத்திருந்த பலரும் இங்கே வர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா வந்து பங்கேற்க இருக்கிறார். அதே போல தொழில்துறை செயலாளராக இருக்கக்கூடிய IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய விஜயகுமார் IAS வந்து பங்கேற்க இருக்கார். தலைமைச் செயலாளர் சாய்குமார் வந்து பங்கேற்க இருக்கார். அதாவது தொழில் முதலீடுகள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அனைத்து பேருக்குமே வந்து அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற பிரைவேட் வேலை வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதே போல ஜோகோ, TVS குரூப், இந்திஜா குரூப் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கூட இன்றைக்கு வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க இருக்காங்க. அதே போல ராமநாதபுரத்துல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்படுறது. அதே போல அங்க வந்து காலனி தொழிற்சாலைக்காக அங்க வந்து கோத்தாரி குரூப் வந்து இதுல ஈடுபட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கூட இந்த நைக் உள்ளிட்ட காலனி தொழிற்சாலைகள் ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று இப்போதும் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடற்கரை ஒரு மாவட்டம். அங்க வந்து வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன, அங்க தொழிற்சாலைகள் இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் கோத்தாரி குரூப்புடைய அங்க ஒரு காலனி ஃபுட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட் அங்க வர இருக்கிறது. அதே போல EV மேனுபேக்சரர் வந்து அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அங்க வந்து ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம தல்கர் சல்மான் வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த இன்னைக்கு வந்து நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவரும் பங்கேற்பார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் துறையில வந்து தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்கிறது. இந்த தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் தான் ஹூண்டாய், ஃபோர்டு உள்ளிட்ட உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள், கார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. ராயல் என்ஃபீல்டுடைய தொழிற்சாலை இருக்கின்றது. அதே போல ஹைதராபாத்திலிருந்து செயல்படக்கூடிய ஸ்கைரூட் நிறுவனம் தன்னுடைய இங்க வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தற்போது அவர்களுக்கும் இந்த கான்க்ளேவ் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு ஒரு பெரிய அளவிலான ஒரு கிட்டத்தட்ட 67,000 கோடி என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட கீர்த்தனா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். கீர்த்தனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர் கவர்மெண்ட் has always believed that sustainable economic growth is built on partnership, trust and execution. Vetri Tamil Nadu Investment Conclave 2026 reflects our ambition to create opportunities, generate quality employment and build industries that will define the future. We look forward to welcoming investors and business leaders from across India and the world என்று உலகமெங்கும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வருமாறு அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் இளம் 29 வயதாக இருக்கக்கூடிய கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இருக்காங்க. இட் இஸ் a healthy mix of greenfield and brownfield investments with more than half of projects being greenfield. அதே போல significantly several companies are also choosing Tamil Nadu for first time, signaling growing investor in the state. Investment will be spread across nearly 20 மாவட்டங்கள்ல இந்த முதலீடுகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. with more than half of the projects located outside the ஸ்டேட் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, மறைமலை நகர் இல்லாமல் எங்கெல்லாம் இதுவரை தொழிற்சாலைகளே இல்லையோ அந்த இடத்திற்கு இந்த தொழிற்சாலைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தி கான்க்ளேவ் இஸ் ஆல்சோ செட் டு பிரிங் a strong international presence with
projects from companies headquartered across more than 15 countries. Tamil Nadu has a long history of attracting global investment with the leading companies from Germany, Japan, South Korea, UK, US, making the state their home and building a strong industrial presence here என்றும் அவர் கேத்ராவுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். வேர் விஷன் பிகம்ஸ் வெக்டரி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வெற்றி, இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த அரசாங்கத்துடைய கட்சியாக இருக்கின்றது. எனவே அந்த எல்லா மாநாடுகளுமே வந்து வெற்றி என்ற பெயரில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். டீம் வேர் விஷன் பிகம்ஸ் வெற்றி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லைஃப் சயின்ஸ்ல, ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த டேட்டா சென்டர்ஸ்ல, ரெனியூபிள் எனர்ஜில, எலக்ட்ரானிக்ஸ்ல, மேனுபேக்சரிங் டெக்னாலஜில, இதெல்லாம் வந்து பல்வேறு, குறிப்பாக பல்வேறு துறைகள்ல வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லாம இவி வெஹிக்கிள் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் வருது. குறிப்பாக சவுத் சைட்ல வந்து இந்த நறுமண ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடிய உணவு தானியங்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் மூலியமாகவும் இந்த வந்து பல்வேறு விதமான எம்ஓக்கள் வந்து சைன் ஆக இருக்கின்றன. சீரீஸ் ஆஃப் டிஸ்கஷன், இன்ட்ராக்ஷன் அண்ட் பொட்டன்சியல் பார்ட்னர்ஷிப் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியில ஒரு வின்பாஸ்ட் என்ற தூத்துக்குடியில ஒரு நிறுவனம் வந்தது. எனவே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, துறைமுக வசதி, அதாவது கடற்கரையோட மாவட்டங்கள்ல வந்து துறைமுக வசதி இருக்கும். அவங்களுடைய பொருட்களை இங்க வந்து உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையான கார்கள் எண்ணிக்கை குறைவானால் வெளிநாட்டிற்கு தான் அதிக அளவிலான கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உண்டாய் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உண்டாயோட லட்சக்கணக்கான கார்கள் வந்து ஆண்டு செல்கின்றன. எனவே அது போன்று துறைமுக வசதியும் ஏர்போர்ட் போன்ற வசதியும் என இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடியவர்கள் எளிதாக வந்துட்டு போகணும் சென்னைக்கு. அதுக்காக தான் வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து போன கவர்மெண்ட்ல பரந்தூர்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த திட்டம் தற்போது தமிழக அரசு கைவிட்டு பன்னூர் என்ற இடத்தை வந்து தேர்வு செய்வதற்காக தகவல்கள் வந்திருக்கின்றன. இன்றைய அதாவது சட்டத்துறையில வந்து சட்டப்பேரவையில வரக்கூடிய நாட்கள்ல நடைபெறக்கூடிய இந்த தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் புதிய விமான நிலையம் குறித்த அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது தொடர்பான அந்த பாலிசி நோட்டு வந்து அரசு தயார் பண்ணிட்டு வராங்க. அதே போல முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய இந்த வெற்றி கான்க்ளேவ் என்பது இன்னைக்கு ஒரு ஐடிசி சோழாவில் வந்து வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2026 என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த தொழில்துறைக்கு கடந்த காலத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டு புதிதாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான விஜயகுமார் ஐஏஎஸ், அதே போல ராமன் ஐஏஎஸ், அதே போல தீபக் ஜாக்கப் உள்ளிட்ட அவர் தான் கைடன்ஸ் உடைய எம்டியா இருக்காரு. இவர்களெல்லாம் தற்போது புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு தற்போது இந்த தொழில்துறை என்பது வேற ஒரு கோணத்தில் தற்போது வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தமிழக அரசுடைய தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொழில்துறை அமைச்சரும் ஏற்கனவே ஓசூர் ஏர்போர்ட் சம்பந்தமாக வந்து ஒரு விஷயத்தை அண்மையில் கூட திமுக வேப்படவள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் கேட்டபோது அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். எனவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை அதிக அளவில் இருக்க வேண்டும். குறிப்பாக அங்கு அருகருகே இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களும் தங்களுக்கு முதலீடுகளை அதிக அளவில் இருக்கிறார்கள். எனவே தற்போது ஒரு காம்படிஷன் ஏற்பட்டிருக்கிறது இந்த புதிய அரசாங்கத்திற்கு. குறிப்பாக நேற்றைக்கு பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. டெல்லியில வந்து டென்மார்க்கோட நிர்வாகிகளோடு சந்திச்சிருக்காரு. டென்மார்க்குடைய எம்பசியை சேர்ந்த அதிகாரிகளோடு சந்தித்து குறிப்பாக தமிழகத்தில் டென்மார்க் நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்த சொல்லப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை பொருளாதாரம் படித்தவர். அவரும் முதலமைச்சரோடு நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு முதலீடுகளை அவரும் பல வகையில் இருந்து கொண்டு வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே பல தரப்பில் இருந்தும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான வேலைகளை என்னென்ன சொன்னால், ஒரு தரங்கம்பாடியில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த போது அங்க வந்து ஏற்கனவே பல தொழில் முதலீடுகள் வந்திருக்கின்றன. அப்பயே அந்த டச்சு பகுதியில் தான் டச்சு நாட்டுக்கு சேர்ந்தவர்கள் அந்த தரங்கம்பாடியில் பெரிய ஒரு ஹார்பர் சிட்டியே வந்து தலைநகராக கொண்டு செயல்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய கால அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. எனவே டென்மார்க் சேர்ந்த நிறுவனம் நேற்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியை சேர்ந்து குறிப்பாக மயிலாடுதுறை எம்பி ஆகக்கூடிய சுதா அவங்க அதில் பங்கேற்றதால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். எனவே அந்த மயிலாடுதுறையிலிருந்து அவர்களுடைய வந்து ஒரு பயணம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரும்போல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நிறைய வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் பேர் படித்து விட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக இந்த நிறுவனங்கள் மூலமாக எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பெண்கள் இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய ஒரு மாநிலமாக அந்த ஒர்க் போர்ஸ் வந்து ஒரு பவர் ஹவுஸாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். பெண்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நல்லா தேர்ச்சி பெற்று அவர்கள் பணியாற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கும் அதிக அளவில் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.